ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு முக்கியமான தமிழ் வீடியோ. வழக்கமா நம்ம டெட் ரிலேட்டடான வீடியோஸ் தான் நிறைய பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான வீடியோவோட வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சில சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் தமிழ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, தமிழ் படிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சிலபஸ் சேஞ்சுங்கிறது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஏன் அப்படின்னா நிறைய நம்ம படிக்க வேண்டிய பகுதிகளை நிறைய நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்த பகுதியெல்லாம் எடுத்துட்டு புரிஞ்சு படிக்க வேண்டிய பகுதிகள் நிறைய பகுதிகளை ஷார்டன் பண்ணிட்டுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முந்தியெல்லாம் நம்ம திருக்குறள் முக்கியமான பகுதி அப்படின்னா திருக்குறள், அந்த அறநூட்கள் அப்படிதானே படிப்போம். திருக்குறள் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய சிலபஸ்ல நம்ம 25 அதிகாரம் படிச்சுட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா 20 அதிகாரம் படிச்சா போதும். அதுலயும் நமக்கு மார்க் எத்தனை மார்க் கிடைக்க போகுது அப்படின்னா 10ல இருந்து 12 மார்க். இது சிலபஸ்ல அவங்களே குறிப்பிட்டிருந்தது. சரி, நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழ் படிக்கிறவங்களுக்கும் நமக்கு தெரிஞ்சதை நம்ம படிக்கிறத ஒரு கைடன்ஸா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலோட தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். முதல்ல எந்த ஒரு எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் சிலபஸ், வேர் டு ஸ்டடி சிலபஸ், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். நம்ம இப்ப திருக்குறளோட தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ திருக்குறளை பொறுத்த மட்டும் நமக்கு 20 அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது என்ன அதிகாரம்னு பாத்தீங்கன்னா பொறையுடைமை அதிகாரம். ஓகே மேம், பொறையுடைமை அதிகாரம் அப்படின்னா பொறையுடைமை நமக்கு 6th ல இருந்து 12th வரைக்கும் பழைய புக்கு, புது புக்கு எதுலலாம் கவர் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா ஓகே மேம், கவர் ஆகுது அப்படின்னா இப்ப நிறைய திருக்குறள் இருக்குமா? பொறையுடைமைனா 10 திருக்குறள் தானே இருக்கும்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சம் மாறுதலோட கொஞ்சம் அணி கொடுத்திருப்பாங்க, ஒரு இதுல சொற்பொருள் அதிகமா கொடுத்திருப்பாங்க. நம்ம எல்லாத்தையுமே படிச்சிட்டோம். இப்ப பொறையுடைமை ஒரு அதிகாரம் இருக்கு, 6th ல இருந்து 12th வரைக்கும் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ நான் அங்கெல்லாம் படிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நம்ம வாங்கக்கூடிய மார்க்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சில ஒரு மார்க் கூட நமக்கு பிரஸ்டீஜியஸ் ஆன மார்க் தான். சரியா? அதனால நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய முதல் அதிகாரம் பொறையுடைமை அதிகாரம். பொறையுடைமை அதிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி அது எங்கெல்லாம் நம்ம சிலபஸ்ல இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, 9th நியூ புக் பேஜ் நம்பர் 87ல இருக்கு, 277ல இருக்கு. அது மாதிரி 9th ஓல்டு புக் டேர்ம் 1ல இருக்கு, பேஜ் நம்பர் 4ல இருக்கு. 12th ஓல்டு புக் பேஜ் நம்பர் 41ல இருக்கு. ஓகே மேம், இத படிச்சா நீங்க பொறையுடைமை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டா, இப்ப நான் சொல்ற பேஜ்ல உள்ளத படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பொறையுடைமை கம்ப்ளீட் பண்ண முடியும். இததான் உங்களுக்கு டீச்சிங் வீடியோவா கொடுக்க போறேன். இது மொத்தம் 3 வீடியோ வரும். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th நியூ புக்ல உள்ள பொறையுடைமை அதிகாரம் மட்டும்தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க திருக்குறள். இந்த திருக்குறள் இதுக்கான எளிய உரை எழுதினவங்க யாரு அப்படின்னா வாசுப்பா மாணிக்கனார் அவர்கள் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பொறையுடைமை பொறுத்த மட்டும் 10 திருக்குறளையும் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்ணிடுங்க. ஏன்னா கோடிட்டேடங்கள்ல கூட திருக்குறளை உங்களுக்கு கொஸ்டினா கடினப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கோடிட்டேடமா கூட கேட்கலாம். அது போக திருக்குறள்ங்கிறது 200 திருக்குறள்ங்கிறது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு ஒரு 3ஆம் படிக்கிற குழந்தை, 4ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை முழு திருக்குறளையுமே ஒப்பிச்சிட்டு இருக்காங்க. சோ நமக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஒரு 200 திருக்குறள்ங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். வாங்க திருக்குறளுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் திருக்குறள் பாருங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஓகேவா? திருக்குறள் படிக்கணும், பொருளும் அதுல இருக்கிற மாதிரியே படிக்கணுமான்னு கேட்டா இல்ல, பொருள் உங்களுக்கான புரிதலோட படிச்சா போதும். சரியா? ஃபர்ஸ்ட் திருக்குறள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதுக்கான பொருள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா குடிப்பறிப்பாரையும் நிலம் சுமப்பது போல் நம்ம இகழ்வாரையும் பொறுப்பதே சிறப்பு. அதாவது என்ன அப்படின்னா இப்ப நடந்து போறோம், நம்ம குழிய தோன்றோம், நம்மளுடைய நிலம் நம்மள தாங்குது. அதே மாதிரி நம்மள திட்டவங்களே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பொறுத்துக்கிடணும் அப்படிங்கறத இந்த குறளுக்கான அர்த்தம். சரியா? அடுத்து பாருங்க, பொறுத்தல் இழப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதாவது ஒருத்தன் ஒரு குற்றம் பண்றான், நமக்கு ஒரு தீங்கு செய்யறான் அப்படின்னா அதை பொறுக்கிறத காட்டிலும் மறந்து போறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அததான் சொல்லியிருக்காங்க, பிறரது பெருங்குற்றத்தை என்றும் பொறுக்க முடியுமாயின் மறக்க அது மிக நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்க, இன்மையில் இன்மை விருந்தோரால் வன்மையில் வன்மை மடவார் பொறை. அதாவது பெரிய வறுமை வந்த விருந்தை நீக்குவது, பெரிய வலிமை வேதையை பொறுப்பது. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அதாவது நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க சாப்பாடு ஏதோ கேக்குறாங்க, அவங்க கிட்ட இல்லன்னு சொல்றதுதான் பெரிய வலி. அதையே நம்ம பொறுத்துக்கிறோம். அத மாதிரிதான் நம்மள திட்டவங்களையும் பொறுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
இங்க பாருங்க, பெருந்தன்மை நீங்காதிருக்க வேண்டின் பொறுக்கு தன்மையை போற்றிக் கொள்க. அதாவது நம்மள சுத்தி நல்ல குணங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னா பொறுமையை வந்து நம்ம எப்படி காப்பாத்தணுமா கட்டி காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து பாருங்க, ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. தண்டித்தவரை யார் மதிப்பர் பொறுத்தவரையே பொன்போர் மதிப்பர். அதாவது இப்ப நமக்கு யாராவது ஒருத்தவங்க தீங்கு செய்யறாங்க, அவனை தண்டிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவன வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தன் அமைதியா, பொறுமையா இருக்கிறான் அப்படின்னா, அவன வந்து கோல்டுக்கு இணையா பொண்ணு மாதிரி நினைச்சு மதிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து பாருங்க, ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு கொன்றும் துணையும் புகழ். இப்போ ஒருத்தன் வந்து ஒருத்தனை தண்டிக்கிறான்னா அன்னைக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனா அதை பொறுத்துக்கிட்டவனுக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லா அந்த உலகம் எத்தனை காலம் இருக்குமோ அத்தனை காலம் வரைக்குமே அவனுக்கு புகழ் இருக்குன்னு சொல்றாங்க. தண்டித்தவருக்கு அப்போதைய மகிழ்ச்சியே, பொறுத்தவருக்கு உலகம் உள்ளளவும் புகழ். அடுத்து பாருங்க, திறனல்ல தன்பிறர் செய்யினும் நோதோந்து அறநல்ல செய்யாமை நன்று. அதாவது என்ன அப்படின்னா, தகுதி இல்லாதவங்க பிறர் முறையில்லாதவற்றை செய்தாலும் வருந்தி நீ அறமல்லாதவற்றை செய்யாதே. இப்போ ஒருத்தவங்க நமக்கு ஒரு தேவையில்லாத கீழ்த்தரமான விஷயத்த செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த அறமில்லாத விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோதோந்து அறநல்ல செய்யாமை நன்று. இதுதான் இந்த குறளுக்கான அர்த்தம். அடுத்து பாருங்க, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். அதாவது செருக்கினால தீமை செய்யறவன் இருக்கதான் செய்வான். அவனை நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பொறுமையாலதான் வெல்லணும்னு சொல்றாங்க. தன் இருமாப்பால் தீமை செய்தவனை நீ உன் பொறுமையின் சிறப்பால் வென்று விடு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்த குறள் பாருங்க, துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். அதாவது தரங்கட்டவரின் வசவை பொறுப்பவர் துறந்தவரினும் தூயவர். அதாவது இந்த உலகத்துல ரொம்ப தூயவர், ரொம்ப பெரிய மனுஷன் போற்றக்கூடியவங்க யாரு அப்படின்னா துறவிகள் தான். அந்த துறவிகளை விட மேலானவங்க தன்னை இகழ்பவரை பொறுத்து கொள்பவர் அப்படின்னு சொல்றாங்க. துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வை இன்னாச்சொல் நோக்கிற்பவர் அப்படின்னு. அடுத்து பாருங்க, உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். பட்டினி கிடந்து நோன்பிருப்பவர் பெரியவர் அவரிலும் பெரியவர் வசவை பொறுப்பவர். அதாவது பட்டினி நம்ம நோன்பு இருந்து இறந்து போவாங்க இல்லையா, அவங்கள விட பெரியவங்க யாரு அப்படின்னா பிறர் செய்த பிறர் திட்டுகளை வந்து பொறுத்து கொள்றது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுதான் இந்த 10 திருக்குறள். இந்த 10 திருக்குறளையும் நமக்கு ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்ப 9th புக்லயே பாத்தீங்க அப்படின்னா நியூ புக்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. நான் ஏற்கனவே சொன்னேன், தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்பவரை பொறுத்துக் கொள்ளுதல் சிறந்தது. இந்த அதிகாரத்துக்கான விளக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுல என்ன அணி வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல என்ன அணி வந்திருக்கு அப்படின்னா உவமை அணி வந்திருக்கு. சரியா? அடுத்த குறள் பாருங்க, திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோதோந்து அறநல்ல செய்யாமை நன்று. அதாவது பிறர் தனக்கு தரக்கூடாத தன்மை தந்தாலும் நம்ம மனசு நொந்து போய் அந்த அறமில்லாத செயல்களை செய்யக்கூடாது. இந்த இப்ப நான் சொன்ன 4 பகுதியிலுமே திருப்பி திருப்பி வரும். ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். எல்லாத்தையுமே பார்த்துட்டு போயிடுங்க. இதுதான் என்னுடைய இது. அடுத்து பாருங்க, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியால் வென்று விடல். அதாவது ஒருத்தன் வந்து திமிர் எடுத்து போய் ஒரு செருக்குனால துன்பம் தந்தான் அப்படின்னா அவனை வந்து நம்ம என்ன பண்ணணுமா, பொறுமையாலதான் விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பொறையுடைமையில 9th நியூ புக்ல இருக்கிறது. இப்ப 9th ஓல்டு புக்லயும் இருக்கு, 12th ஓல்டு புக்லயும் இருக்கு. இதெல்லாம் வந்து இனி அப்கமிங்ல ஒவ்வொரு வீடியோ வரும். இந்த திருக்குறள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல திருக்குறள் வீடியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.